நம்ம பெருமாள் சன்னதியில வச்சு கொண்டாடணும்னு நினைச்சிங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். 2 பேரும் தம்பதி சமேதரா இந்த மாலையை மாத்திக்கோங்க. இந்த ராணி. ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத். பெருமாளே, என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்குமே நீதாயா உறுதுணையா இருக்க. எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம். இந்த கல்யாணம் ஆகி 15 வருஷம். ஆனால் என் பொண்டாட்டி எனக்கானவளா எல்லா கஷ்ட நேரத்துலையும் என் கூடயே இருந்து என் வாழ்க்கையை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பொறுக்கி மாதிரி தெரிஞ்ச என்னைய ஒரு ஆம்பளை ஆக்கியிருக்கானா, அதுக்கு என் ராணி மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இதுக்கு காரணம் என் ராணி எனக்கு கிடைக்கிறதுக்குமே நீதாயா இருக்காரு. நம்பி தான்ப்பா என் குடும்பமே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். 15 வருஷம் என் ராணியையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். வேலைக்கு போகிற இடத்துல கூலி இல்லை, இருந்தாலும் கொத்தடிமை மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நானும் ஒரு சொந்த தொழில் தொடங்கணும். அதுக்கு இந்த வருஷமாவது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைப்பா. பெருமாளே, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படி ஒரு தங்கமான புருஷன் எனக்கு கிடைப்பாரான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. ஆனால் என்னை என்றைக்குமே கைவிடாமல் நீ தான் வழி நடத்திக்கிட்டு இருக்க. அதே போல் என் புருஷன்கிட்ட 1000 குறை இருந்தாலும் அதை எனக்கானவராக மாற்றி இன்றைக்கி ஒரு ஆணாக நீ தான்ப்பா கொடுத்துருக்க. அவரோட ரொம்ப வருஷத்து ஆசையே ஒரு சொந்த தொழில் தொடங்கணுன்னு தான். ஆனால் குடும்பத்தில் 1000 கஷ்டம். இதில் சம்பாதிக்கிறது மொத்தமுமே குடும்பத்துக்கே போகிறதா இருக்குது. எப்படியாவது இந்த வருஷமாவது அவரோட ஆசை நிறைவேறணும். என் பிறந்து வளர்ந்த வீட்டில் எந்த கஷ்டமுமே இல்லாமல் என்னை வளர்த்தாங்க. ஆனால் புகுந்த வீட்டில் அப்படி இல்லை. எல்லா வகையான கஷ்டத்தையும் அனுபவித்து இந்த 15 வருஷம் எப்படி ஓடுனுச்சுன்னு கூட தெரியல. என் மாமியார் என்னைக்கு பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணாலும். ஆனால் அப்படியாப்பட்ட மாமியார்கிட்டே 15 வருஷம் ஓட்டிட்டேன். இனிமேலும் அவங்கள சமாளிக்கிறதுக்கான தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பா. அதே போல் என் நாத்தனாருக்கு இந்த வருஷமாவது கல்யாணம் நடக்கணும். அவளுக்கும் பார்க்காத மாப்பிள்ளை இல்லை, போகாத கோயில் குளம் இல்லை. எங்கே போனாலும் பிடிக்குதுன்றாங்க, வீட்டுக்கு வந்தால் பிடிக்கலன்றாங்க. அது என்னன்னு பார்த்து நீ தான்ப்பா நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். நானே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றேன். அந்த பொம்பளை பிள்ளைய பெற்ற நேரமாக என்னமோ தெரியல, முதல்ல என் மாமியார் குழந்தை இல்லைன்னு 2 வருஷம் பாடாக படுத்தி எடுத்தாங்க. சரி 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கே, சரி குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடுன்னு பார்த்தா பிறந்தது ஆணா இல்லாமல் பொண்ணாக பிறந்துருச்சு. பொண்ணாக பிறந்தது என் மாமியாருக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே நான் ஆம்பளை பிள்ளைய பெற்று என்ன பண்ணுறது? நீ தான்ப்பா அவங்க மனசை மாற்றி பொண்ணுங்க தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்றத அவங்களுக்கு நீ தான் கண் திறந்து வைக்கணும். எனக்கு எவ்வளோ கஷ்ட நேரம் வந்தாலும் என் அம்மா அப்பா என் அண்ணன் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்களும் என் அண்ணி பசங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னைக்கு நீ தான்ப்பா உறுதுணையாக இருக்கணும். பெருமாளை நம்பி வந்தவங்களை யாரும் அவர் கைவிட்டது கிடையாது. கவலையே படாதீங்க, எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியா அமையும். என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, கல்யாணம் ஆகி நமக்கு 15 வருஷம் ஆயிடுச்சான்னு யோசிக்கிறேன். இத்தனை நாள் எங்க இருந்தீங்க 15 வருஷம் ஆகாம? அதுக்கு இல்ல ராணி, எனக்கு என்னமோ இன்னைக்குதான் இதெல்லாம் நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 15 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைக்கே 13 வயசு ஆயிடுச்சு, மறந்துட்டீங்களோ? அப்படி இல்ல ராணி, ஏதோ இந்த 15 வருஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சட்டுன்னு ஓடிருச்சு. எனக்கு என்னமோ என்னடா எல்லாம் இப்ப நடந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இவ்வளோ வேகமா ஓடுதா, காலம் இவ்வளோ வேகமா ஓடுதா, நமக்கும் இப்படி வயசு ஆகுதா? இந்த 15 வருஷத்துல எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ நஷ்டம். ஏன் கஷ்டம் நஷ்டம் மட்டும்தான் சொல்லுவீங்களா? எவ்வளோ சந்தோஷமா என்ன வச்சுக்கிட்டீங்க? உண்மையை சொல்லு, உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டேன்னு. உண்மையை தான் சொல்கிறேன். என்னைய என் அம்மா அப்பா வீட்டில் இருந்ததை விட நீங்கள் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க. பொய் சொல்லணும்னாலும் பொருந்த சொல்லணும். மாமாவும் அத்தையும் உன்னை சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்படுத்தினாங்க. இப்போ கூட நமக்கு 1000 கஷ்டம்னாலும் முன்ன ஓடி வந்து காசு கொடுத்து உதவுறது என்னமோ நம்ம மாமாவும் அத்தையும் தான். இப்போ கூட அரிசி பருப்புன்னு எவ்வளோ விஷயம் அவங்க நமக்காக செய்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு திருப்பி நம்ம ஒன்றும் செஞ்சதில்லை. இடுங்கங்க, நம்மக்கிட்டையும் எல்லாமே வரும். அன்னைக்கு எல்லாத்துக்கும் செஞ்சிருவோம். அது என்னைக்கு தான் நடக்குமோ தெரியல. இங்கே பாருங்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் ஆசைப்படுறது என்னது?
ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு தானே இந்த வருஷம் பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில் தொடங்குவீங்க. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் இந்த வருஷம் நடக்கும் இந்த வருஷம் நடக்கும்னு ஒவ்வொரு வருஷமும் ஏக்கம் மட்டும்தான் இருக்கே தவிர ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதெல்லாம் நடக்குங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. மனசில் என்னைக்கு உறுதி இருந்துச்சுன்னா, என்னைக்கும் தன்னம்பிக்கையோட தைரியமும் இருந்துச்சுனாலே போதும். நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம நினச்சது நடக்கும். சரி, வா வீட்டுக்கு போவோம். ஆமாங்க, வீட்டில் அத்தை வேற இந்நேரத்துக்கு பத்திரகாளியாட்டம் மாறி இருப்பாங்க. என்னடா கோயிலுக்கு போனாங்களே கோயிலே உக்காந்துட்டாங்களா அப்படின்னு. வாங்க போவோம். இந்த உமாவோட கோலத்துக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை இல்லை. ஏம்மா எப்படிம்மா என் கோலம் சூப்பரா இருக்கா? இந்த மாதிரி ஒரு கோலம் இந்த ஊர்ல உள்ள எவளாவது போட்டுருவா? ஆமாண்டி, இந்த மாதிரி ஒரு கோலம் நம்ம ஊர்ல எவளும் போட மாட்டா. அப்படி சொல்லு அப்படி சொல்லு. காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு கோலம் போடுறேன்னு இப்ப 8:30 ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் எவளும் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டதில்லடி. இம்புட்டு நேரம் உன்னை விட அழகா நான் கோலம் போட்டுட்டேன்னு உனக்கு வயித்தெரிச்சல். ஆமாண்டி, உன்னை பெத்ததுக்கு வயித்தெரிச்சல் வராம வேற என்ன வரும்? காலையில ரெண்டு புள்ளிய வச்சு ஒரு 4 கோடை இழுத்தானா கோலம் முடிஞ்சுது. உள்ள வந்து சமையக்கட்டுல வேலை பாப்பால அதை விட்டு போடுறா 3-4 மணி நேரத்துக்கு. அம்மா என்னடி அம்மா அம்மான்னு? உங்க அண்ணங்காரன் ஏதோ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி ஏதோ கோயிலுக்கு போனவன் இன்ன வரைக்கும் வரல. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை கோயில்ல பொங்க கிண்டி எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வராங்களோ. உட்காந்துக்கிட்டே இருக்காத, போய் அதை எடுத்துட்டு வா. ஏம்மா போய் அதை எடுத்துட்டு வா. நீ எதம்மா? நீ ஒரு வெங்காயத்தையும் எடுத்துட்டு வர வேணாம், நானே போய் எடுத்துக்கிறேன். ஏம்மா எதுன்னு சொல்லுமா, அப்பதான் நம்ம எடுக்க முடியும். எதுன்னே சொல்லாம நீ பாட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வானா நான் என்னத்தை எடுத்துட்டு வரதுக்கு? அரிசி பறிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அதுல அரிசியை கொட்டி தான் அம்மா அலசி எடுத்துட்டு வருவா. அப்படின்றதெல்லாம் இல்ல, ஒவ்வொன்றையும் சொல்லி செய்யணும். கல்யாண வயசு வந்துருச்சு, ஆனா இன்னும் இந்த கோலம் போட்டே தள்ளு. கழி ஊத்துறதுக்கு வெளியே இருந்த ஆள் வர வேணாம், இது ஒண்ணு போதும். அத்தாச்சி, நல்லா இருக்கீங்களா? அட யாருன்னு தெரியலையே. யாருங்க நீங்க? குமாரவேலு பொண்டாட்டி மறந்துட்டீங்களோ? அடடே ராசாத்தியே, வாடியம்மா வா. அடையாளமே தெரியலப்போ. என்னடி டவுனுக்கு போவோம் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு? என்னடி கொஞ்சம் கூட அடையாளம் தெரியல? இங்க இருக்கும்போது அழுக்கு சேலைய கசங்கன சேலைய அடுத்த வீட்டுல ஓசியில கொடுக்குற சேலையெல்லாம் சுத்திக்கிட்டு தெரியவ. இன்னைக்கு டிப்பு டப்பா இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே என்ன கசங்கின சேலையை ஓசி வாங்கி கட்டுவாங்க. இப்போதான் டவுனுக்கு போயிட்டாங்கல்ல, அங்கே எல்லாருமே பேண்ட் சட்டை தானே போடுவாங்க. அங்கே ஓசியில் கொடுத்துருப்பாங்க, இதை போட்டிருப்பாங்க. அப்படிதானே அத்தை? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பையன் டவுனில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் சம்பாத்தியமே ஊறுபட்டது எங்களுக்கு வருது. அவன் வாங்கி கொடுத்தது இதெல்லாம். ஐடி கம்பெனியா? ஏண்டி இந்த ஐடி கம்பெனிலாம் இந்த மெக்கானிக் வேலை பார்ப்பானுங்களே அந்த வேலை தானே? ஆமாம்மா, மெக்கானிக் வேலை தான் பார்ப்பான் போல இருக்கு. ஏண்டி மெக்கானிக் வேலையில அம்புட்டு பணமா வருது? ஆச்சு, என் பையன் ஒன்றும் மெக்கானிக் ஒன்றும் கிடையாது, ஐடி வேலை செய்யறான். நீங்க சொல்றது ஐடிஐ. ஓ, வெளியே போய் அப்படி சொல்லுன்னு உன் பையன் சொன்னானோ? என் பையன் அங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். என்னது 1 லட்சம் ரூபாயா? ஐயோ, 1 லட்சத்துக்கு எத்தனை சைபரு? ஆத்தாடி ஆத்தா, 1 லட்சம். ஐயோ, என் பையன் 10 மாசம் சம்பாரிச்சா தானே அந்த 1 லட்சம் வரும். இவன் ஒரே மாசத்துல சம்பாதிக்கிறானா? ஐயா, 1 லட்சம் 1 லட்சம் ரொம்ப கருகுது. வாய மூடுங்க. ஐயோ, வெளியவே நிக்கிறேன். உள்ள வா. வாரேன். ஏடி அப்படியே மலை மாடு கணக்கா நிக்காம இந்த அரிசி இங்க வச்சுட்டு போறேன். சீக்கிரம் அலசி எடுத்து வை வாழ வைக்கிறதுக்கு. நீ அத்தாச்சி உள்ள வா. 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறானா? ஐயோ, இவனை போய் நான் வேண்டான்னு சொன்னேன். ஐயோ 1 லட்சம் எனக்கு இல்லை. அப்பயே சரின்னு சொல்லியிருந்திருக்கணும். அப்போ வெறும் 10,000 20,000 தானே சம்பாதிக்கிறான். இவனையெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். இன்னைக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறானே. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே ஓகே சொல்லியிருப்பேனே. உள்ள வாயா, உள்ள வா. என்ன வீடெல்லாம் அப்படியே தான் இருக்கு போல இருக்கு, ஒன்றும் மாற்றம் இல்லை.
வீட்டை பார்த்தல்ல, அப்ப கட்டுன மாதிரியே இப்பயும் இருக்குல்ல. அதுதான் மழை நேரத்துல எல்லாம் மழை காத்து எதுவும் வருமா? இது அந்த காலத்து வீடு, அம்பிட்டு சீக்கிரமா அங்கிட்டு எங்கிட்டும் ஒழுவாது. வீடு கட்டி எப்படியும் இப்ப 90 வருஷம் இருக்குமா? இது 100வது வருஷம் இது. என் மாமனாரு அப்பையே அவ்வளோ பக்குவமா பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு. ஓ சரி சரி. எங்க பெரியவனை காணா? இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள், அதனால கோயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லி பெருமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி. நடுவாள் எங்க இருக்கா? அவள் ஆளையே காணா. வந்தோடனே அத்தேன்னு எல்லாம் ஓடி வருவா. சாமியை பத்தி பேசும்போது எதுக்கு சாக்கடையை பத்தி பேசுற? இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி பேசிட்டு போறாங்க. உக்காரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். வரும்போது அப்படியே ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்க. தட்டை இத வரேன். நமக்கெல்லாம் அங்க மெட்ராஸ்ல ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாது. ஆனா இந்த வீடு பாரு, என்னமோ ஏசி போட்ட மாதிரி. ஃபேனும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நல்லா குளு குளு குளுன்னு நல்லா இருக்குது. இங்கிட்டெல்லாம் படுத்து அப்படி ஒரு தூக்கம் தான் வரும். ஊரை விட்டு போய் ஒரு 7 வருஷம் இருக்குமாடி? 8 வருஷமா? 10 வருஷம் ஆயிப்போச்சு அத்தாச்சே. 10 வருஷம் ஆயிடுச்சா? என்னமோ இப்பதான் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, இங்க இருந்தா தான் ஊதாரியா சுத்திக்கிட்டு கிடந்தா இந்த ஊர் பயல்களோட சேர்ந்துக்கிட்டு 10 ரூபா காசுக்கு பிரோசனம் இல்லாம அதுதான் எல்லாத்தையும் கொடுத்துப்புட்டு அங்கிட்டு போய் செட்டில் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு தான் அங்கிட்டு போனோம். போனோடனே அங்கே வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கு அத்தாச்சி. நானுமே அப்படித்தான் ஒரு 7 வருஷம் வரைக்கும் வேலைக்கு போனேன். நல்ல கை நிறைய சம்பாத்தியம். வீட்டு வேலைக்கெல்லாம் போனா மாசம் 30,000 40,000 சம்பாதிக்கலாம் தெரியுமா? என்னது 30,000 40,000 நீ ஒரு ஆள் சம்பாதிக்கிறியா? ஆமா தாச்சி, 30,000 40,000 சம்பாரிச்சு இப்பதான் ஒரு பிளாட் வாங்கிட்டோம்ல. என் புருஷன் 40,000 சம்பாதிக்கிறாரு, நான் ஒரு 30,000 சம்பாரிச்சேன். இப்போ 3 வருஷமா தான் போறது இல்லை. பையன் தான் நான் எனக்கு இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். நீ எதுக்குமா கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிற? கம்பெனி வீட்டோட இருந்துட்டான். அதனால அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் இஎம்ஐல. இப்போ எல்லாமே செட்டில் ஆயிட்டோம் ஓரளவு. அன்னைக்கு பொண்ணு கேட்டதுக்கு பொண்ணு தரல. இன்னைக்கு எப்படியும் பொண்ணு கேட்கறதுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே இவ்வளோ பெரிய சம்பாதத்தை அப்படியே வளைச்சு போட்டுற வேண்டித்தான். சரி, கறி எடுத்துட்டு வர சொல்றேன், உட்காரு சாப்பிடுவ. ஐயோ, கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது. கறி சாப்பிடக்கூடாதா? ஏண்டி டவுனுக்கு போவோம் எல்லாத்தையும் மறந்துட்டியோ? நம்ம ஊர்ல எல்லாம் கிடா வெட்டுனா லெக்கு பீஸ் வேணும்னு கேட்டு வாங்கி திம்பியடி. அப்படி முரட்டு தீனி திங்கிறவன் இன்னைக்கு கறி வேணான்ற. ஐயோ அத்தாச்சி, வீட்டுல பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அத்தாச்சி. இப்படி கறியெல்லாம் சாப்பிட முடியுமா? அதுவும் பத்திரிக்கை அடிச்சாச்சு. பத்திரிக்கை அடிச்சாச்சா? ஆமா அத்தாச்சி, இந்த ஊர்க்காரிக எல்லாரும் என் பையனுக்கு பொண்ணு கேட்டதுக்கு ஊதாரி பையன் இவனுக்கெல்லாம் பொண்ணு கட்டி தர முடியாது அப்படின்னாலுங்க. நான் ஏதோ நினைச்சேன், என் பையனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு ஒன்று பண்ணி வச்சோம்னா அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டோம்னா ஒரு பொறுப்பு வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஊருக்காரிக தான் என்னமோ பொண்ணை பெற்றவளுகளாம் என்னமோ என்னமோ பொக்கிசத்தை பெற்று வச்ச மாதிரி என் பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேனாளுக. இந்த ஊருக்காரிங்க பொண்ணு கொடுக்காததும் ரொம்ப நல்லதா போச்சு தெரியுமா அத்தாச்சி? இப்போ என் மருமவ என் பையன் வேலை செய்கிற ஆஃபீஸில் தான் வேலை செய்யுது. புள்ள 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா. அப்படியாப்பட்ட பணக்கார பிள்ளை என் வீட்டுக்கு வரணும்னு தான் இந்த ஊருக்காரிங்க வீட்டுல இருந்து பொண்ணு கிடைக்கல போல இருக்கு. இப்போ என் பிள்ளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாத்தியத்துல பொண்ணு வருது. அதனால இங்க உள்ளவளுக்கெல்லாம் வயிற்றுச்சல் பிடிச்சி சாவட்டும்னு இருக்கேன். பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்றேன், ஏசி ரூமு தெரியுங்களா? இந்த ஊர்க்காரிய வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்திருந்தாலும் என் பையன் காலத்துக்கு இந்த கிராமத்திலேயே கடந்து சாக வேண்டித்தான். வெறும் 2000 3000 சம்பளத்துக்கு. இப்ப வெளியூருக்கு போவும் மாசம் 1 லட்ச ரூபா சம்பாத்தியம். அத்தனை பொண்ணை பெற்றவளுகளும் வயிறு எரிஞ்சு சாக போறாளுங்க பாருங்க. கல்யாணம் சாதாரண மண்டபத்துல இல்ல, ஏசி போட்ட மண்டபத்துல தான் பண்றோம். பெருசா பிரம்மாண்டமா. கண்டிப்பா வந்துடணும் அத்தாச்சி. அதுக்கு தான் பத்திரிக்கை உங்களுக்கு வைக்கணும்னு அம்புட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஐயோ, எனக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது. என் பிள்ளைக்கு அமைய வேண்டியது. அன்னைக்கு ஊதாரியா இருக்கான்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு எப்படி வந்து விளைஞ்சு நிக்கிறா? ஐயோ, அதுவும் என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவளுக்கு எல்லார் வீட்டுக்கும் தேடி தேடி போய் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தாச்சி, நான் ஒண்ணு வேணும்னு தரல. புள்ள அப்ப சின்ன புள்ள, அதுதான் நான் பொண்ணு தரல. கொஞ்சம் பெரிய வளர்ந்த இப்ப இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு என்ன பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன்.
ஐயோ அத்தாச்சி, இப்ப நீ என்ன கட்டி கொடுக்கறது? நானே என் பையனை கட்டிக்கடா நம்ம அத்தை பிள்ளையன்னு சொன்னா கூட அவன் கட்டிக்க மாட்டான். ஏன்னா இப்ப என் பையன் ஹீரோ கணக்கா அம்புட்டு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறான். அவன் எப்படி இங்க உள்ள பிள்ளைய கட்டிக்குவான்? நானே பாரு, இங்க இருக்கும்போது கறி சட்டி மாதிரி கறிய பூசின மாதிரி முகம் வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப டவுனுக்கு போவோம் பாத்தியா என் முகம் எப்படி பல்ல 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 பல்லன்னு இருக்குன்னு, அந்த மாதிரி இருக்கு. இப்ப போய் இந்த பிள்ளைய கட்டிக்குவானா? அவன் கட்டிக்க மாட்டான். ஐயோ, இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிக்கணும் கதையா? இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் நான் என்ன கனவா கண்டேன்? ஏ அப்பாயி, என்னடி